வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய 101வது செய்யுள்லேருந்து 112வது செய்யுள் வரைக்கும் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 100 செய்யுள்கள் வந்து ஏற்கனவே ஒரு காணொளியில 12 பாகமா பிரிச்சிருக்கேன். லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இது 101வது பாடல். தைலஸ்ய சந்ததி மாவாப்ய ததிய கோபக வஹ்னி சமுஜ் வலித்தவான் இதி நைவ சித்ரம் சித்ரம் த்விதம் பவதி சர்வ சமுத்திர வாரிணி யுலங்கிய யந்திரதக துஷ திண்டநாணிக அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வார்த்தைலாம் ஒன்று வந்து ஒரு விதமாக இருக்குது. நான் கொஞ்சம் தவறாக படித்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இப்போ விளக்கத்துக்கு வரும். அதாவது தைல சந்ததினா சாளுக்கிய வம்சத்தை வெற்றி பெற்றும் மாமன்னர் ராஜேந்திரனுடைய கோபத்தீ பெருகியது என்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் எல்லா கடல் நீரையும் கடந்து பகைவர்களாகிய விறகுகளை அது எரித்தது என்பதே வியப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தைல சந்ததி அப்படின்னு சொல்கிறது வந்து சாளுக்கிய வம்சத்தை தான் குறிக்கிறாங்க. ஏன்னா சாளுக்கிய வம்சத்துக்கு தைல வம்சம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் அந்த ஆகவ மல்லன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு யார் விக்கலன், சிங்களன், இவங்க எல்லாருமே சாளுக்கியர்களோட கொடியும் வந்து பன்றி கொடியாக தான் இருந்திருக்கு. இப்போ இவங்கள தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சிருந்தாலும் அவரோட கோபத்தீ வந்து இன்னும் அடங்காமல் வந்து அவர் இன்னும் பல போர்கள் செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த 101வது செய்யுள் சொல்லுது. 102வது என்ன அப்படின்னா, தஸ்மின் சமுன்யோ கவதி க்ஷுதிஷே ஜெதும் சகோபே ஜெயசிம்ஹ ராஜம் ரட்டாங்க நாணம் நயனாம் புசிக்த சோகா நிர் ஆசிங்கவல்லி தோதி சித்திரம் அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து ஜெயசிம்ஹ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரெட்டப்பாடி நாடு அப்படி. ஏன்னா இந்த ரெட்டப்பாடி 7.5 இலக்கம்ங்கிறது மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தியில் இருக்கும். அந்த ரெட்டப்பாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மகாராஷ்டிரம் கர்நாடக பகுதியில் உள்ள அந்த எல்லையில் உள்ள கல்யாணி நகரத்தை தான் அது வந்து குறிக்குது. அந்த ஆட்சி செய்த ஜெயசிம்மனோட போரிடுறார். அடுத்து ஜெயசிம்மனை கொல்ல கோபத்தோடு ராஜேந்திரன் முயலும் போது ரெட்ட நாட்டை சேர்ந்த மகளிரின் கண்ணீரினால் நினைக்கப்பட்டும் அவர்களுடைய சோகத்தை மேலும் கொழுந்து விட்டது என்பது மிகவும் வியப்பு. அதாவது ஜெயசிம்மனை கொல்ல வந்து கொலை செய்கிறதுக்கு போகிறார் மாமன்னர் ராஜேந்திரன், படைகளோடு போகிறார். அப்போ ரெட்ட நாட்டை தான் அவர் ஆட்சி செய்கிறார். அதாவது அந்த கல்யாணி நகரத்தை ஆட்சி செய்கிறாரு. அங்கே இருந்த மகளிர் பெண்களோட கண்ணீரனால் நினைக்கப்பட்டும் அவர்களுடைய சோகத்தை மேலும் கொழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து அந்த பெண்களோட அழுகையை பார்த்து இவர் கொஞ்சம் வந்து மனம் இறங்குகிறார் அப்படின்னு இது சொல்கிறது. அது இன்னும் அவருக்கு ஒரு தீயை மூட்டிடுச்சு அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அடுத்து தச்சண்ட தண்ட பரிகண்டித ரட்டராஜனா இரட்ட நாட்டுடைய அரசன் அர்த்தம். நாரி பயோதர தடானி அவிபூஷணானி தன் நேத்திர வாரி கனி கோச்வல மௌக்தி காணி தத் காந்தி மந்திர்லாம் ஆலயம்னு அர்த்தம். விலசந்தி மகான்யந்திய பூவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் வர வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் தடித்த அளவில் இருக்கும். அதை நான் வெறும் படித்து மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பொருள் மட்டும்தான் தெரியும். சொற்களோட பொருள் எனக்கு சரியாக தெரில. விளக்கம்: வேகமிக்க ராஜேந்திரனுடைய படையால் துண்டாடப்பட்ட ரெட்ட நாட்டின் அரச பெண்கள்னால் அந்த அரசனுடைய மனைவியர் இல்லை வந்து அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், இவங்களுடைய கழுத்தில் ஆபரணங்களின்றி இருந்தாலும் அவர்களின் கண்ணீர் துளியாகிய ஒளிரும் முத்துக்களோடும் ஒளியோடும் பொருந்தும் திகழ்ந்தன. அதாவது ராஜேந்திரனோட படை வந்து ரெட்ட நாட்டை கபலீகரம் செய்து வந்து மரணமாக தாக்குறாங்க. அப்படி தாக்கும் பொழுது அரச பெண்களுடைய கழுத்தில் வந்து ஆபரணங்கள் கூட இல்லாத அளவுக்கு ஆயிடுதான். இருந்தாலும் அந்த பெண்களோட கண்ணீர் துளிகள் வந்து ஒளிரும் முத்துக்கள் அளவுக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த வடநாட்டு புலவர்களுடைய வேலைகள் இதெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறது. அந்த அடுத்து 104வது பாடல். சோழேந்திர சிம்ஹ ஜெயசிம்ஹ பலான்ய குர்வன யுத்தம் பிரவருத்தம் இதரே தரம் இத்தரோஷம் உத்துங்க மத்த கஜதந்த விகட்ட நோன்யத்ய வஹ்னி துவஜானி சகலானி ததாக யத்ர. இதில் சோழேந்திர சிம்ஹன்னு ஒரு வார்த்தை பார்த்திங்களா, அது மாமன்னர் ராஜேந்திரனுடைய பட்டப்பெயர்களாக இருக்குது. அவர் யாரை ஜெயிக்கிறாருன்னா ஜெயசிம்மனை ஜெயிக்கிறார். விளக்கம்: சோழ மன்னர்களில் சிங்கம் போன்றதா சோழேந்திர சிம்மன் அர்த்தம். சோழர் மன்னர்களில் சிங்கம் போன்ற மதுராந்தகனான ராஜேந்திரனின் படைகளும் ஜெயசிம்மனுடைய படைகளும் பரஸ்பரம் பெருகும் சினத்தோடு பெரும் போர் புரிந்தன. உச்சக்கட்ட போர் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போரில் உயர்ந்த மதம் பிடித்த யானைகளின் தந்தங்கள் உராய்வதால் தோன்றும் தீ எல்லா கொடிகளையும் எரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது
அந்த போரில் வந்து 2 படையிலையுமே வந்து மதம் பிடித்த யானைகள் இருக்குது. அந்த 2 யானைகளுமே வந்து தந்தங்களை வச்சு உராயுது. அப்படி உராயும் பொழுது என்ன ஆகும், அதில் அந்த உராய்வு ஏற்பட்டாலே தீ ஏற்படும்ல, அந்த தீ மூலமாக எல்லா கொடிகளும் எரிஞ்சு போணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்குமாங்கிறது நம்ம நேரில் பார்க்கல, பட் இதில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்த பாடலை பார்ப்போம். 105வது பாடல். குலதனம் அகிலம் யசஞ்ச முக்த்வா பயம் அவலம்பிய பலாயன சகார ரவிகுல திலக பிரகோப வஹ்னேக பரிகரநாய சரட்ட ராஷ்டிரநாதக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ராஷ்டிரநாதக அப்படிங்கிறது வந்து சாளுக்கிய மன்னனை குறிக்குது. ஏன்னா அவன் ராஷ்டிரகூட மன்னன். ரவிகுல திலக அப்படிங்கிறது வந்து சோழ மன்னனை குறிக்குது. ஏன்னா ரவின்னா சூரியன் அர்த்தம். சூரிய குலத்தை சேர்ந்தவங்க தான் சோழர்கள். அந்த காரணம் தான் ரவிகுல திலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளக்கம். ரெட்ட நாட்டு தலைவனான ஜெயசிம்மன், அதாவது சாளுக்கிய தேசத்தின் தலைவனான ஜெயசிம்மன் சூரிய குல மன்னனான ராஜேந்திரனின் சினத்தியின பெரும் கோபத்திலிருந்து விடுபடுவதற்காக தன் குல செல்வத்தையும் புகழையும் விடுத்து அச்சத்தினால் நாட்டை விட்டு ஓடினான். அதாவது ராஜேந்திர சோழனுடைய கோபத்தை பார்த்து அதில் பயந்து போன ஜெயசிம்மன் அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய நாட்டில் இந்த செல்வத்தையும் தன்னுடைய புகழையும் எல்லாத்தையும் விட்டுட்டு பயத்தில் நாட்டை விட்டு ஓடிப்பிட்டார் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு காட்டுன்னு கட்டி விட்டுருக்காரு நம்ம ராஜேந்திரன். அடுத்து 106வது. அரிபலம் அவசிஷ்ட மிஷ்ட கீர்த்தேர் வலப குலா பரணஸ்ய கோப பீத திருதம் அபஜத காபநாணி சேனராஜ இவ தஸ்ய குஹா சரபூதாராணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிபலம் அப்படிங்கிறதும் வலப குலா அப்படிங்கிறது வலப அப்படிங்கிற குலம், வலபன் அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள்லே பழங்கால சோழர்களில் ஒரு பெயர் வந்து வலப குலம். வலபர்னு ஒருத்தர் இருந்திருக்கார் சோழ மன்னர். அதனால தான் வலப குலான்னு சொல்கிறாங்க. இப்போ விளக்கத்துக்கு வரும். வலப குலத்தின் ஆபரணம் போன்றவரும், அது சோழ மன்னனில் ஒரு மன்னனோட பெயர், பழங்கால சோழ மன்னன் போன்றவரும் புகழை உடையவருமான மாமன்னர் ராஜேந்திரனின் கோபத்திற்கு பயந்தவனான ரெட்டரசர்னா யார்? ஜெயசிம்மனை குறிக்குது. சோழ படையினரின் கால் துளி பறப்பதைப் போல் காடுகளையும் மலைகளின் குகைகளையும் விரைவில் அடைந்தார். அதாவது ராஜேந்திர சோழனுடைய கோபத்துக்கு பயந்து ஜெயசிம்மன் வந்து நாட்டை விட்டு ஓடிடுறாரு. அப்போ சோழ படையும் வந்து இந்த ஜெயசிம்மன் வந்து தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஜெயசிம்மன் வந்து காடுகள்லையும் மலைகள்லையும் குகைகளையும் வந்து இந்த சோழ படைகளுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, ஒளிஞ்சு வாழ்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 107வது. அபிரல ஸ்ரவ்ருஷ்டி சாதி தாசாந்த ராலா ரவிகுல திலகஸ்ய ஷோபிதா சைன்ய வீரை பிரபல பவன வேகோத்துய மானேவ மேகா வலிர பஜதி பங்கம் ரட்ட ராஜஸ்ய சேனானா படைன்னு அர்த்தம். சேனானா படை. ரெட்ட ராஜஸ்ய அப்படிங்கிறது இரட்ட ராஜ்யம். அதான் இப்போ இந்த சாளுக்கிய தேசத்தை தான் திரும்ப சொல்கிறாங்க. இந்த 101லேருந்து 112 வரைக்குமே வந்து சாளுக்கிய தேசத்தை தான் வந்து அதிகமாக குறிக்குது. சரி, இதுக்குண்டான இதை பார்ப்போம். எண்ணற்ற அம்புகளின் மழையால் திசைகள் மறைக்கப்பட்டன. ஏன்னா எல்லா இடத்துலேருந்து அம்புகள் வந்து மழையாக பொழியப்படுது. அதனால் எல்லா பக்கமும் திசைகள் வந்து மறைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய குல திலகமான ராஜேந்திரனின் படை வீரர்களால் கலங்கடிக்கப்பட்டதான ரெட்டராஜாவின் படை, அதாவது ராஜேந்திர சோழனுடைய படை வீரர்களால் சாளுக்கிய மன்னனான அதாவது ஜெயசிம்மனோட படை வந்து வலுவிழக்குது. அதனால் வலிமை வாய்ந்த காற்றின் வேகத்தால் அலைக்கழிக்கப்படும் மேகத்தொடரை போல் பங்கப்பட்டது. இது ஒரு ஓமையோட சொல்கிறாங்க. மேகக்கூட்டம் எப்படி பாதிக்கப்படுதோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு ஓமையோட சொல்கிறாங்க. 108. ரட்டராஜம் அவஜித்ய சசைன்யம் ராஜராஜ தனயோ நயவே தி தைரிய சௌரிய விஜயான்ய கிளை ஸ்வயஸ் சேவித்தோ குணக்கணை புருமாப அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரெட்டராஜம் அப்படிங்கிறது வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான். அதேமாதிரி அபஜித்திய, அப்புறம் குணக்கணை, தைரியம்னா தைரியம்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரும். இந்த விளக்கம் என்ன அப்படின்னா, ரெட்ட மன்னனை படையோடு வென்றவரும் தர்மத்தை அறிந்தவருமான மாமன்னர் ராஜராஜனின் மகனான ராஜேந்திரனின் துணிவு, வீரம், வெற்றி போன்ற நற்குணங்களால் போற்றப்பட்டவராக தன் நகரை அடைந்தார். அதாவது இதெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. சாளுக்கிய மன்னன்லாம் அடித்து ஓட விட்டதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டெல்லாம் ஜெயிச்சு செல்வத்தெல்லாம் எடுத்து வந்த பிறகு, அதாவது ராஜேந்திர சோழனுடைய துணிவு, வீரம், வெற்றி போன்ற நற்குணங்களால் போற்றப்பட்டவராக ஒரு பெரிய வெற்றி பெற்றுட்டு தன் நகரை அடைந்தார். இந்த தன் நகரைங்கிற வார்த்தை வந்து யாருக்கு, எந்த நகரத்தை குறிக்கிறதுனா கங்கை கொண்ட சோழபுரத்தை குறிக்கிறது.
தஞ்சாவூரை குறிக்கல, கங்கை கொண்ட சோழபுரத்தை குறிக்குது. இதுக்கப்புறம் வர பாடல்கள் அந்த செய்யுள்கள் வந்து எவ்வாறு அவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து போரில் செஞ்சார், அந்த நகரத்தை எப்படி உருவாக்கினார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வர்றது வந்து ரொம்ப முக்கியமான செய்யுள்கள், ராஜேந்திர சோழன் குறித்த செய்யுள்கள். சரி, அடுத்து 109 தபக பிரபாவாத் அவதீர்ண கங்கம் பகீரதம். கங்கம்னு ஒரு வார்த்தை தான் கங்கையை குறிக்குது. கங்கம் பகீரதம் பாகு பலாத் ஹசன் சக கங்கா ஜலைக. ஜலனா வந்து நீர்னத்தம். ஜலைக பாவை இதும் ஸ்விகியாம் ஏஷ பிருத்வீம் ரவிவம்ச தீப அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பகீரதம் அப்படிங்கிறது வந்து பகீரதன் அப்படின்னு குறிக்கும். கங்கை நதியை கொண்டு வரதுக்காக போராடின பகீரதனை குறிக்கும். இப்போ விளக்கத்தை பார்ப்போம். தவத்தின் வலிமையால் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகீரதனைப் போல் தன் தோல் வலிமையால் நகைத்த சூரிய குல திலகமான மாமன்னர் ராஜேந்திர சோழன் கங்கை நீரால் தன் நாட்டை புனிதமாக்கினார். அதாவது கங்கையை வந்து தன்னுடைய தவத்தினால பூமிக்கு வர வச்சார் பகீரதன் அப்படின்னு புராணம் சொல்லுது. அதுபோல் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பின்னால் படையெடுத்து போய் கங்கை நாடை ஜெயிச்சு, அதாவது பால தேசத்தை ஜெயிச்சு அங்கிருந்த கங்கை நீரை என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து தன் நாட்டை புனிதமாக்கினார். அதனால தான் உருவான நகரம் இது கங்கை கொண்ட சோழபுரம். புரியுதுங்களா? அதை தான் வந்து இந்த செப்பேடுகள்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 110 ததிய தீரஸ்தித பூமி பாலான் விரோதி நோ ஜேது மதாத்தி சேச தண்டாதி நாதம் பலவத் பலோகம் சௌரியா சபதம் ஸ்பதம் நீதி மதக்கர கன்யம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் விரோதி நோ அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் இல்லை தேசங்களை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் மாமன்னர் ராஜேந்திர சோழன். சரி, இப்போ அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். பிறகு கங்கை நதியின் கரையில் வாழும் பகையரசர்களை வெல்வதற்கு வீரத்தின் உறைவிடமும் வலிமை வாய்ந்த படையை உடையவருமான அறமறிந்தோரின் முதல்வனுமான தன் படைத்தலைவருக்கு ஆணையிட்டார். இப்போ அடுத்து வந்து கங்கை நதியின் கரை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கோதாவரி கங்கை நதி, அந்த கரையில் இருக்கக்கூடிய பால தேசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டர தேசம், இந்த தேசத்தெல்லாம் அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய படைத்தலைவருக்கு ஆணையிட்டு நீங்கள் போய் இந்த நாடுகளெல்லாம் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உண்மையை சொல்லணும்னா இந்த பால தேசத்தெல்லாம் ஜெயித்தது வந்து மாமன்னர் ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் தீரத்தோடு போரிட்டது வந்து பல படை தளபதிகள் தான். அதுதான் உண்மை. படைத்தளபதிகளோட இதுதான் வந்து ஜெயித்ததுக்கு காரணம். 111 சலபகல துரங்க மூர்மி கங்கா ஜல மிவ ஹைமவ தாத்தடா முதுதக்ரம் கலக்கல முகரி கிருதா கிலாசன் நிரகமத் அஸ்ய துரோதி பூரி சைன்யம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வர அந்த கங்கா ஜல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியை குறிக்குது. கலக்கலை அப்படிங்கிறது இரட்டை கிளவி. இரட்டை கிளவி வார்த்தையை தான் அவங்க வந்து இந்த சொற்றொடரில் கலக்கலைன்னு கொடுத்துருக்காங்க. விளக்கத்தை பார்ப்போம். ஓடும் பெருங்குதிரைகள் ஆகிய அலைகளை கொண்டதான ராஜேந்திரனோட பெரும் படை கலக்கல என்னும் ஓசையால் திசைகளில் பேரொளி எழுப்பி இமயமலின் ஓரத்திலிருந்து வரும் கங்கை நீரை போல் சென்றது. அதாவது பெரிய குதிரை படையை கொண்ட ராஜேந்திரனோட சோழனுடைய படை ஒரு அலைகள் போல் வந்துட்டுருக்கான். அந்த அலைகள் போல் வந்துட்டுருக்க குதிரை படை மூலமாக கலகலன்னு இந்த ஒளி வருதான், அந்த ஓசை வருதான். அந்த காரணத்தினால திசைகள் முழுவதும் அந்த சத்தம் கேட்குதான். இது எப்படி இருக்குன்னா இமயமலையோட ஓரத்துலேருந்து கங்கை நீர் வந்து கீழே இறங்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஓமையோடு சொல்கிறாங்க. ராஜேந்திர சோழனோட படை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஓமை நயத்தோடு சொன்னது இங்கே நல்லா இருக்குது. அடுத்து 112 இதோட முடிஞ்சிச்சு. கரி நிகரபந்த சேது மார்க்கை பல மதர சரிதஸ் ததியம் அக்ரயம் கரிதுரக நரோப யோக சுப்பியம் ஜலனி பகாச்சரணை சரசைனம் அன்யத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இன்றைக்கி முடிச்சுப்போம். அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறைய இதை முடிக்க பார்க்குறேன். ஏன்னா இன்னொரு 20-30 செய்யுள் தான் இருக்குது இந்த வடமொழியில். சரி, இப்போ அடுத்து விளக்கத்தை பார்ப்போம். சோழர் படையின் முன்பகுதி வந்து யானைகளின் தொகுதியால் அமைக்கப்பட்ட பாலத்தில் நதியை கடைந்தது. இப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சோழர் படைகளில் முன்பகுதி வந்து யானைகள் இருக்குமா, அந்த யானைகள் மூலமாக ஒரு பாலம் மாதிரி அமைச்சு அதில் நதியை கடந்து போணுச்சான். எஞ்சிய படை முன்புள்ள படையின் யானை குதிரை மனிதர் முதலியோரால் பயன்படுத்தியதால்
காய்ந்த கங்கை நதியை காலால் நடந்து சென்றது. அதாவது அந்த யானை மூலமாகவே பாலத்தை போடப்பட்டு பின்னால் இருந்த படைகளும் ஈஸியாக போகிற மாதிரி அந்த ஒரு வழி வகுத்துட்டாங்களாம். அதனால தான் சோழர்கள் எல்லா நாட்டிலையும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தது. அவங்க ஜெயித்ததுக்கு காரணமே இந்த பெரிய யானை படை தான். அதுவும் யானை எப்படி சொல்கிறாங்க பாருங்க, மதில் உயரம் கொண்ட யானை அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த காலத்தில் யானை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி அப்போ யானை பெரிய உயரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செப்பேடுகள் வாயிலாக நமக்கு தெரியுது. இன்றைக்கி இதோட போதும். அடுத்த பதிவில் மீதம் இருக்கக்கூடிய செயல்களை முடிச்சிடுறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.